Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல் BeYouDefining. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்நேகிதியே சீரீஸ் தான். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச இந்த ஸ்நேகிதியே சீரீஸில் என்னோட ஓன் ஸ்டோரி தான் நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் நான் வந்து ஒரு சில போஸ்ட் போட்டிருந்தேன் இல்லையா, ஸோ அது சார்ந்து என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்னு தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க அண்ட் கேட்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளாஸுக்காக நம்ம வந்து கிரியேட் பண்ண லுக், சவுத் இந்தியன் ட்ரெடிஷ்னல் முகூர்த்தம் லுக் தான் வந்து இப்போ உங்க கூட வந்து ஷேர் பண்ண போறேன். ஸோ வீடியோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் இந்த விஷயத்தை உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். நம்மளோட நெக்ஸ்ட் பிரைடல் மாஸ்டர் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா 7 days பிரைடல் மாஸ்டர் கிளாஸ் தான் இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் கிளாஸ் நினைக்கிறேன். இந்த 7 days பிரைடல் மாஸ்டர் கிளாஸ் இந்த வருஷத்துல இனிமேல் இந்த மாதிரி 7 days கிளாஸ் வந்து நம்ம இனிஷியேட் பண்ண மாட்டோம். இந்த 7 days கிளாஸ்க்கு நீங்க இன்னும் நிறைய நாள் வெயிட் பண்ணணும். ஆனா இந்த கிளாஸை வந்து நீங்க மிஸ் பண்ணாதீங்க. நிறைய விஷயம் ஷேர் பண்ண போறோம். லைக் 3 பிரைடல் மேஜர் லுக்ஸ், அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாம சாரி ட்ரேப்பிங், சாரி பாக்ஸ் ஃபோல்டிங் அண்ட் ப்ரீ ப்ளீட்டிங் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவோம் வித் லாட் ஆஃப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். ஓகேங்களா? அண்ட் அது மட்டும் இல்லாம ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் இருக்கு, ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் செஷன், அப்போ ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் இருக்கு அண்ட் சர்டிஃபிகேட்ஸும் இருக்கு. ஸோ நம்மளோட அகாடமியில நீங்க என்ரோல் ஆயிட்டீங்கன்னா நீங்க லைஃப் டைம் நம்மளோட செல்ல பிள்ளை ஆயிடலாம். அது மட்டும் இல்லாம எனி டைம் எனி ஹெல்ப் கண்டிப்பா நம்ம சைட்ல இருந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். இந்த விஷயத்த ஒரு ஹாப்பி நியூஸ் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ ஆன்கோயிங் நம்மளோட பிரைடல் மாஸ்டர் கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஒரு ஸ்டூடெண்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கிளைண்ட் வந்து புக் ஆயிருக்காங்க. என்னோட கிளாஸ்ல இருக்க அவங்களுக்கு வந்து கிளைண்ட் வந்து புக் ஆயிருந்தாங்க. அவங்க பேஜ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஒர்க் எல்லாம் போட்டது பிடிச்சிருந்தனால நம்மளோட ஒரு சப்ஸ்கிரைபர் அவங்கள வந்து புக் பண்ணியிருக்காங்க. எனக்கு அது கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த இடத்துல உங்களுக்கு வந்து நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா என்னோட ஸ்டூடெண்ட்ஸையும் நம்பி நீங்க வந்து ஒர்க் கொடுக்கும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அண்ட் அவங்களுக்கும் பயங்கர திறமை இருக்கு. அண்ட் அந்த திறமையை நீங்க வந்து ரைட்டா ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்கள அப்ரோச் பண்ணதுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். அண்ட் இட் ரியலி மீன்ஸ் அ லாட் டு மீ. அண்ட் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அண்ட் எஸ், ஐ எம் ரியலி ஹாப்பி அண்ட் ப்ரவுட். நம்மளோட அகாடமியில வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா கிளைண்ட்ஸ் வந்து புக் ஆகுறாங்க. இந்த விஷயத்தை என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணும்போது அவங்க சொல்றாங்க, யூர் அ லக்கி டீச்சர். ஐ எம் சீரியஸ்லி, நான் வந்து நிறைய பார்த்துருக்கேன். அவங்க அவுட்புட் எவ்வளோ, ஸ்டூடெண்ட்ஸ் எந்த அளவுக்கு அவுட்புட் கொடுப்பாங்கன்னு தெரியல, பட் உன்னோட ஸ்டூடெண்ட் வந்து கான்ஃபிடென்ட்டா பண்றதே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சுஜு அப்படின்லாம் வந்து சொல்லும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பி மூமெண்டா இருந்தது. ஸோ என் லைஃப்ல ரீசெண்ட் டைம்ஸ்ல இது ஒரு நல்ல விஷயம் நடக்கிறது. எனக்கு என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க கிளைண்ட்ஸ் அட்டென்ட் பண்றதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ எஸ், இந்த விஷயத்தை நான் இந்த இடத்துல ஷேர் பண்ணிக்கிறோம். நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பா உங்களுக்கு வந்து பிரைடல் புக்கிங்ஸ் எல்லாம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறைய இருக்கும் பிகாஸ் ஆஃப் தி எக்ஸ்போஷர். நம்மளோட சேனல்ல அந்த அளவுக்கு அண்ட் யூடியூப் வீடியோஸ்ல ஆகட்டும் ஸ்டூடெண்ட்ஸ் விருப்பப்பட்டால் அவங்களுக்கு எக்ஸ்போஷர் 100% நம்ம வந்து கொடுப்போங்க. ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல நடந்ததை வந்து அப்படியே இந்த வீடியோ பார்த்துட்டே உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போறேன். அண்ட் நான் வந்து ரீசெண்டாக வந்து நான் என்னோட வெயிட் கெயின், அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ் லைஃப்பில் வந்து ஸ்ட்ரெஸ் நடக்கிறது, பிஸ்னஸில் வந்து எனக்கு வந்து எதிர்பார்த்த அளவுக்கு வந்து ஒரு ரீச் அப்படின்னு மாதிரி இருக்கு இல்லையா, அந்த விஷயத்தெல்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். இது வந்து என்னோட ஃபேமிலி, அதாவது என்னோட வீட்டுக்காரர் வந்து பார்த்தாரு. அதுக்கப்புறம் அம்மா அப்பாலாம் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் வீட்டுக்காரர் தான் வந்து டைரக்டா வந்து என்னை வந்து கன்வின்ஸ் பண்ணல, இன்டைரக்டா வந்து பயங்கரமா கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, அவர் வந்து எனக்கு பிடிச்ச சில விஷயங்கள்லாம் வந்து என்கிட்ட வந்து ரொம்ப பேச ஆரம்பிச்சாரு. அவரும் ரொம்ப பிஸியா தான் இருக்காரு. ஏன்னா தீபாவளி வரப்போகுது, ஸ்டாக் டேக்கிங் எடுத்துட்டு வந்தாச்சு. அதுக்கெல்லாம் டேக் போட்டு எல்லா கடைக்கும் வந்து 4 கடைக்கும் வந்து அதை செக்ரிகேட் பண்றதே பெரிய பாடுங்க. ஸோ அந்த ஒரு டைம்ல வந்து எனக்காக அவர் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி, நீ என்ன இவ்வளோ டவுனா இருக்க, நீ இப்படி இருக்க மாட்டியே அப்படின்னு மாதிரி டைரக்டா பேசாம இன்டைரக்டா எனக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம், எனக்கு பிடிச்ச அதை சாப்பிட்றதாகட்டும், இல்லை எனக்கு பிடிச்ச ஒரு ஏதோ ஒரு சின்ன விஷயம் நான் வந்து கேட்டிருப்பேன், அதுக்கு எதுக்குமே முகம் சொலிக்காம, யூஸ்வலா அவர் முகம் சொலிக்க மாட்டார் மேக்ஸிமம், பட் இருந்தாலும் அப்புறம் பண்றேன் அப்படின்னு மாதிரி சொல்லுவாரு. பட் இந்த டைம்ல வந்து நான் எது கேட்டாலும் அவர் வந்து டான் அதை வந்து பண்ணும்போது எனக்கு வந்து அது வந்து செம்மல்ல, ஏன் இப்படி 2 நாள் வந்து அதை அப்சர்வ் பண்ணேன். 3ஆவது நாள் என்னமோ மாற்றம் தெரியுதே அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும்போது, இல்ல நீ ஏன் வீடியோல இப்படி போய் போஸ்ட் போட்ட, எனக்கு அது ரொம்ப அப்செட் ஆச்சு. ஹஸ்பண்ட் என்ன சொன்னார்னா, நீ இப்ப ரியல் ஃபேஸ்க்கு வரனால உனக்கு வந்து இந்த மாதிரி ஹேண்டில் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னாரு. அண்ட் சீரியஸ்லி அப்பதான் ரியலைஸ் பண்ண, ஓகே நம்ம வந்து கரெக்டா தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் லைக் நம்மளோட பிசினஸ் ஹேண்ட்லிங்ல இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு என்கிட்ட வந்து சொன்னாரு, வந்து பர்ஃபெக்டா தான் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ பண்றது பண்ணு, பட் மேக் ஷூர் உனக்காக நீ டைம் கொடு, உன்னை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வந்து நீ உன்னை பேம்பர் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணு, டேக் பிரேக், ட்ரிப் ஏதாச்சும். நான் வந்து அவரு யூஸ்வலா வந்து ட்ரிப்ஸ் ஏதாச்சும் வந்து பிளான் பண்ணுவாரு. நான் தான் வந்து சொல்லுவேன், இல்ல எனக்கு டைம் இல்லை, இல்ல எனக்கு டைம் இல்லை அப்படின்பேன். அவர் வந்து சொன்னாரு, இந்த மாதிரி ட்ரிப்ஸ் எல்லாம் வந்து பிளான் பண்ணலாம், நாங்க பிளான் பண்றேன், நீ வர, நீ எங்கேயும் வந்து நோன்னு சொல்லக்கூடாது, வேலையே இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, நீ வந்து
ஃபர்ஸ்ட் நான் சொல்றதுக்கெல்லாம் ஒத்துக்கோ, நம்ம வந்து உன்னை ஃபர்ஸ்ட் நீ டேக் கேர் பண்ணிக்கோ, அதுக்கப்புறமேட்டு தான் இந்த பிஸ்னஸ்லாம் அப்படின்னு வந்து என்ன பேம்பர் பண்ணாங்க. எங்கள் அம்மாவும் அப்பாவும் நீ இதை சாப்பிட்றியா அதை சாப்பிட்றியா, நீ சாப்பிட்டியா, நீ வந்து டயட்லாம் இருக்காத, நீ ஒழுங்கா ஃபர்ஸ்ட் சாப்பிடு, உடம்பெல்லாம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஆக்குறேன். சஜியும் வந்து என்னை கம்ஃபர்ட் பண்ற வித மாதிரி நான் இருக்கேன் உனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு, நீ எதுக்கிட்டே இதெல்லாம் ஃபீல் பண்ற அப்படின்னு மாதிரி அவளும் வந்து சொல்லிட்டு இருந்தா. எனக்கு ஃபேமிலி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், சஜி என்னை வந்து ரொம்ப சப்போர்ட் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னோட ஹோல் ஃபேமிலியுமே வந்து என்னை கம்ஃபர்ட் பண்றது இட் இஸ் அ காட்ஸ் பிளெஸிங். என் பாப்பா கூடயுங்க உன்னை என்னால் வந்து நீங்கள் வந்து பார்க்குறீங்களா அவ்வளோ போல்டாக இருப்பா, அதை துடுத்துடுன்னு இருப்பா. அவ கூடயும் வந்து அம்மா எதுக்கு இப்படியெல்லாம் இருக்க, ஜாலியாக இரு, வா டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டெலாம் போட்டு விட்டு டான்ஸ் எல்லாம் ஆட வைப்பாங்க. அவள் ஃபன்னி ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணி எனக்கு காமிக்கும் போது என்ன வந்து ஹாப்பி பண்ணுறாங்களா, குஷி பண்ணுறாங்களாமா. ஆக்சுவலாக எனக்கு அன்னைக்கு வீடியோ 2 அது போஸ்ட் பண்ணோடனே தான் எனக்கு வந்து மனசில் வந்து இப்போ இன்னும் ரொம்ப லைட்டாக வந்து ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இன்னும் எனக்கு வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கேன். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாராக இருந்தாலும் when you start a new thing, அதாவது ஒரு வெயிட் லாஸ் ஆகட்டும், ஒரு சின்ன பிஸ்னஸ் ஆகட்டும், இல்லை நம்ம ஏதாவது வாழ்க்கையில் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபேஸ்க்கு போகும்போது அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் வந்து ப்ராப்பராக நம்ம பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணோம்னா சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் திணற வேணாங்க. திணறினது வந்து சரி கேஷுவலாக உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு சொல்லணும் நினச்சேன். பட் நிறைய பேர் அவுட் ஆஃப் கன்சர்ன் எனக்கு வந்து டிஎம் பண்ணுறது, மெயில் பண்ணுறது எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இட் ரியலி மீன்ஸ் இட் லாட் டு மீ. தேங்க்யூ ஸோ வெரி மச் அண்ட் இட் ஸோ வெரி க்ளோஸ் டு மீ. தேங்க்யூ கேர்ள்ஸ். இதே மாதிரி என்னோட ஃபேஸ் ஆஃப் லைஃப்பில் யாராச்சும் இருக்கீங்கன்னா டெஃபினட்டாக டோன்ட் ஃபீல். கொஞ்சம் லைக் அந்த அட்ஜஸ்ட் இன்னும் அந்த டைமுக்கு அந்த பிஸ்னஸும் உங்களை நீங்கள் டேக் கேர் பண்ணுறதுக்கும் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ், அதாவது சம்டைம்ஸ் டூ நத்திங், சும்மா அப்படியே உட்காந்துக்கோங்க. அதே இட் இஸ் அ பிக் ஹெல்ப் ஃபார் அஸ். நாமளே வந்து அந்த ரெக்கவர் பண்ணிக்கிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வேலையும் பண்ணாமல் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அப்படியே அமைதியாக இருக்கிறதே ஒரு பெரிய ஒரு ஹாப்பினஸாக இருக்கும். இதை மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணலாம். அண்ட் எஸ், நான் என்னோட வெயிட் லாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், மெல்லமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இட் இஸ் கோயிங் டு பி மை லைஃப் ஹேபிட், நாட் லைக் எனக்கு டெம்பரரியாக டக்குன்னு நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கல. இது என்னோட லைஃப் ஸ்டைலை வந்து மாற்றிக்க போகிறேன். ஸோ அதனால இட் வில் டேக் சம் டைம். மெல்லமாக நீங்கள் கிராஜுவலாக என் உடம்புல வந்து என்னோட வெயிட்டை வந்து குறையிறது நீங்கள் வந்து பார்க்கலாம். அண்ட் எஸ், டெஃபினட்டாக வீடியோஸ் வந்து பண்ணிகிட்டே தான் இருப்பேன். இப்பவும் வந்து லைக் எனக்கு எது செட் ஆகாதுன்னு கொஞ்சம் அந்த ஒரு இதில் தான் போயிட்டு இருக்கு. எடுத்தோம் கவுத்தோன் பண்ண முடியாது. பிகாஸ் நான் வந்து பண்ண பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட 20s, இப்போ நான் வந்து 30s இருக்கேன். ஸோ அதனால எனக்கு வந்து என்னோட உடம்புக்கு செட் ஆகிற மாதிரி, என்னோட ஹார்மோனுக்கு செட் ஆகிற மாதிரி தான் நான் எல்லாத்தையும் இறங்கி பண்ண முடியும். எனக்கும் இப்போ பிஸ்னஸ் பண்ணுறனால சாப்பிடாம ஒன்லி இந்த ஃபுட்டு அந்த ஃபுட்டு அப்படின்லாம் பண்ண முடியாது. நம்ம வந்து நமக்கு என்ன தேவையோ, நம்ம உடம்புக்கு என்ன தேவையோ அது மாதிரி ஏற்றி பார்த்து எதுக்கு எடுத்துக்குமோ அதை சார்ந்து தான் நம்ம வந்து வெயிட் லாஸ் வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், என்ன மாதிரி இன்னும் நிறைய பேர் இதை விட டஃப்பான சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் வந்து பயங்கர பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறீங்க. உங்களோட ஐடியாஸ் அண்ட் சஜஷன்ஸும் கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு மட்டும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது, என்ன மாதிரி இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எஸ், நீங்கள் எப்படி அதை ஓவர் கம் பண்ணீங்க, உங்களோட வேஸ் ட்ரிக்ஸ் ஏதாச்சும் இருந்தால் வந்து ஷேர் பண்ணுங்க, சரிங்களா? பெண்களான நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ், லைக் குழந்தைய படிக்க வைக்கணும், காலையில இருந்து சமைக்கணும், என்னென்ன சமையல் செய்யணும், அது குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், ஒன்னொன்னும் பார்த்து நம்ம மைண்டில் கேல்குலேஷன் போட்டு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் பயங்கரமாக எடுத்துக்கிட்டே இருப்போம். சம்டைம்ஸ் லைஃப்பில் வந்து ஒரு பிரேக் கிடைக்காதா அப்படின்னு இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ உங்களுக்கும் கண்டிப்பாக த பெஸ்ட் ரெமெடி, அதாவது உங்களுக்கு ஒரு பிரேக் கிடைக்கணும், நீங்கள் அந்த ஒரு இருக்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து ஒரு நல்ல ஒரு விடிவு கிடைக்கணும் அப்படின்னு அந்த கடவுள்கிட்ட நான் வந்து வேண்டிக்கிறேன். அண்ட் உங்களுக்கும் எப்போவுமே வந்து ஹாப்பியாகவும் இருக்கும். அண்ட் நம்மளால முடிஞ்சது நம்மளுக்கு நாமளே வந்து குட்டி குட்டி பிரேக்ஸ் நம்ம கொடுத்துக்க வேண்டியதுதான். ஸோ எஸ், வித் திஸ் நோட் நம்ம இந்த வீடியோவை நான் இங்கே எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய ஸ்நேகிதியே சீரீஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டேக் கேர், டாடா, பை.